இந்த நாளிலே இந்த அழைப்பை, இந்த வாக்கியத்தை, இந்த சாக்கியத்தை எனக்கு தந்ததான அருமையான பாஸ்டர் முத்தையா அவர்களுக்கும் இந்த கூட்டத்திலே வந்திருக்கிறவங்க யாவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை என்னை அறிமுகப்படுத்தின ஆரோன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே நான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னதாக நான் காரியத்தை சொல்லுகிறேன். நான் சிறு பிராயத்திலே, நான் 10 வயதிலே ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். 11 வயது முதற்கொண்டு முழு தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்காக இந்த நாள் வரையிலும் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை நாட்களிலே நான் மிகுந்த பயத்தோடு வாழ்ந்தேன். காரணம் என்று சொன்னால், நான் ஒரு இந்து குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டபடியினாலே எனக்கு ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் இருந்தது சொன்னால், ஒருவேளை நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடுவேனோ. ஏனென்றால் என்னுடைய கிராமத்து சூழ்நிலை, என்னுடைய உறவுகளின் சூழ்நிலை, என்னுடைய ஊர்ல இதுவரையிலும் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட கிராமத்துல நான் பிறந்ததுனால எனக்கு உள்ள ஒரு பயம் இருந்தது. அந்த காலங்களில நான் நிற்பேனா, கடைசியில் நிற்பேனா என்று சொல்லி நான் ரொம்ப பயந்த காலங்களில சங்கீதங்களிலிருந்து நான் எடுத்து எனக்காகவே ஒரு ஜப குறிப்பை நான் தயாரித்து அந்த காலங்களிலே ஜெபித்து வந்தேன். சில காலங்கள் வந்த பிற்பாடு கொஞ்சம் வேற எல்லாம் செய்து கையில காசெல்லாம் வந்த பிற்பாடு அதை நான் பிரிண்ட் பண்ணி இப்போது நான் அதை சிலருக்கு கொடுத்து வருகிறேன். சிலருக்கு நான் அதை கொடுத்து வருகிறேன், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி. இது முழுக்க முழுக்க சங்கீதத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற ஒரு ஆவிக்குரிய ஜபம். ஒன்லி சங்கீதத்தில் இருந்து. இது செல்ஃப் பிரேக் ஜபத்துக்கு அதிகமாக பயன்படும். தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவிதத்துடைய வளர்ச்சிக்கு இது அதிகமாக பயன்படும். நீங்கள் போகும்போது இதை கொண்டு போகலாம், இலவசம் தான். நீங்கள் யாவருமே கொண்டு போகலாம், ஐயாட்ட வாங்கிட்டு போகலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம், அங்கு ஆண்டவர் ஒரு சிலரை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். பிரித்தெடுத்ததை சொல்லிவிட்டு பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 பிரித்தெடுத்தல் இருக்கிறது. ஒன்று காமன் செப்பரேஷன், இன்னொன்று ஸ்பெஷல் செப்பரேஷன். அல்லேலூயா. பொதுவான பிரித்தெடுத்தல் அது லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் என்னுடையவர்களாயும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாயும் இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இது பெரிய இஸ்ரவேல், முழு இஸ்ரவேலரையும் குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. முழு இஸ்ரவேலரையும் குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. நாம் கூட ஒரு காலத்துல முதல் லிஸ்ட்ல தான் இருந்தோம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய அந்த பட்டியலில் தான் நாம் இருந்தோம். ஒருவர் வாசிக்க முடியுமா? ஆமென், ஆமென். அல்லேலூயா. இது ஆண்டவர் முழு இஸ்ரவேலரையும் குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, பொதுவான பட்டியல். அந்த பட்டியல்ல தான் நாம் ஒரு காலத்தில் இருந்தோம். அது என்ன பட்டியல் என்று சொன்னால், விசுவாசிகளின் பட்டியல். அல்லேலூயா. இப்போது கர்த்தர் அந்த விசுவாசிகளின் பட்டியலில் இருந்து ஒரு கூட்டத்தை தனக்கென்று பிரித்தெடுக்கிறார். அந்த பட்டியல்ல தான் ஆமென் நாம் இப்போது சற்று முன்னேறி, அல்லது நமக்கு ப்ரமோஷன் வாங்கி, என்ன வாங்கிங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழகா ப்ரமோட் பண்ணி இப்ப நம்மள 2வது பிரித்தெடுத்தலுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா.
முதலாவது பிரித்தெடுத்தலில் இருந்து இப்போது நம்மை கர்த்தர் இரண்டாவது பிரித்தெடுத்தலுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் இந்த 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த பிரித்தெடுத்தலுக்கும் அந்த பிரித்தெடுத்தலுக்கும் மாபெரும் வித்தியாசம். அந்த பிரித்தெடுத்தல் கர்த்தர் பொதுவாகவே பரலோக ராஜ்யத்திற்கு ஜனங்கள் செல்லுவதற்காக, பரிசுத்த ஜனமாய் வாழ்வதற்கான பிரித்தெடுத்தல். இப்போது கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறது எதற்காக என்று சொன்னால், நாம் பரலோகம் போவது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு அநேகரை கொண்டு போவதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்ல போனால், ஒரு காலத்திலே நாம் மாணவர்களாக இருந்தோம், இப்போது நாம் ஆமென் கற்றுக் கொடுக்கிறவர்களாக, ஆசிரியர்களாக, போதிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் இந்த நாட்களிலே பிரித்தெடுத்த ஆண்டவர் அதற்குண்டான நோக்கத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தை நீங்கள் 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை உற்று நோக்கினால், அதிலே சில காரணங்களுக்காக, 4 காரணங்களுக்காக பிரித்தெடுக்கப்பட்டதாக சொல்லுகிறார். அதுல முதலாவது காரணம் பரிசுத்தத்திற்காக, பரிசுத்த ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தத்திற்காக என்றைக்கும் காக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, அதை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அதற்கு கர்த்தர் வடிவத்தை கொடுத்தார், அதை மோசேயின் இடத்துல கொடுத்தார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் உடைமைகளை கொடுத்தார்கள். எல்லாம் செய்யப்பட்டு இப்போது பரிசுத்த ஸ்தலம் ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கினார். தன் ஜீவனை கொடுத்தார், மரணித்தார், ஆமென், உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்த ஸ்தலங்களை இன்றைக்கு கர்த்தர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை மோசே உண்டாக்கினார். அன்றைக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் உண்டாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பரிசுத்த ஸ்தலங்களை, லட்சக்கணக்கான பரிசுத்த ஸ்தலங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இன்னும் கேட்டு சொல்ல போனால், தினமும் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசுத்த ஸ்தலம் ஏதோ ஒரு பகுதியில உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனால் உண்டாக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தமாய் காப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தமாக காப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? ஏற்கனவே இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தை நீங்கள் நானும் ஒரு மனிதனை ரட்சிக்கவில்லை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் நானும் ரத்தம் சிந்தவில்லை. நீங்கள் நானும் ஒரு மனிதனுடைய இருதயத்தை திருப்பவே முடியாது. ஆனால் கர்த்தரே திருப்பினார். கர்த்தரே நம்மிடத்துல விசுவாசிகளை கொடுத்தார். கர்த்தரே நமக்கு ஆத்துமாக்களை கொடுத்தார். எல்லாவற்றையும் கர்த்தரே செய்து முடித்தார். நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? இப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படாம காக்கணும். அல்லேலூயா, ஆமென். வந்து ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்கும் போது, அப்படியே பார்க்கும் போது அவர் கொடுத்த மாதிரியே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல புத்திசாலிகள் இருப்பாங்க, ரொம்ப பயந்தவங்க இருப்பாங்க. வீடு வாடகைக்கு எடுக்கும் போது இந்த வீட்டை திருப்பி கொடுக்கும்போது ரொம்ப பத்திரமா கொடுப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அப்பதான் ரொம்ப பிடிக்க மாட்டாங்க அட்வான்ஸ், இல்லைங்களா? கவனமா வீட்டை நீங்க வச்சுக்கிட்டு நம்ம அட்வான்ஸ் என்ன பண்ணாதீங்க, திரும்பி கையில வராது. இவ்வளவு கவனமா பார்ப்பாங்க தெரியுங்களா? சில கேர்லெஸ் நாட்கள் இருப்பாங்க. அவங்க கடைசியில் போய் சண்டை போடுவாங்க. ஏன் அட்வான்ஸ் கொடுத்தீங்க? இல்லம்மா, நான் எப்படி கொடுத்தேன், பெயிண்ட் அடிச்சு கொடுத்தேன், நீங்க வச்சிருக்கிறீங்க, இந்த டோரை உடச்சு வச்சிருக்கிறீங்க, இந்த லாக்கை உடச்சு வச்சிருக்கிறீங்க, ஏன் சரியான ஹேண்டில் பண்றது இல்லை. கடைசியில் வீடு காலி பண்ணும் போது நிம்மதியே இருக்கிறது இல்லை.
அவர் சொன்னதுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை. ஒரு நாள் வரும்போது நம்ம இடத்துல கொடுத்த பரிசுத்த ஸ்தலத்தை ஆண்டவர் பார்க்கும்போது அதை அவர் கொடுத்தபடியே திருப்பி கொடுக்கலன்னா அங்க பெரிய பிரச்சனை தான். அல்லேலூயா. அவர் கொடுத்தபடியே திருப்பி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரராகிய நம்ம இடத்துல ஆண்டவர் இந்த பரிசுத்த ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார். முதல் நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? ஆமென். பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது தூபம் காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்குதானே? அதுல தூபம் காட்டுவதற்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜபம் 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 ஜபம். இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த பிரமாணங்கள் எல்லாம் இன்னைக்கு செல்லுபடி ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஒரு காலத்துல நான் இருந்த சபையில ஒரு விசுவாசி காலையில வந்து ஒரு ஊழியக்காரரை பார்த்து ஏதோ ஒரு சந்தர்ப்பம், காலையிலயோ சாயந்தரமோ மத்தியானமோ பார்க்க வந்து, ஐயா ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்னு சொன்னா, அந்த பாஸ்டர் முதல்ல கேட்கிற வேலை, இன்னைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியா? யாருக்கு யாருக்கு? ஐயா சொல்லுங்க சத்தமா. விசுவாசிக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணியா? அப்படி ஜெபம் பண்ணலன்னு சொன்னா முதல்ல ஹால்ல போய் எல்லாம் போய் ஓலப்பட்டா தானே. ஆமென். முதல்ல போய் ஜெபம் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், காலையில சென்னையில இருந்து எத்தனை மணிக்கு எங்க பாஸ்டர்ஸ் புறப்படுவாங்கன்னு தெரியாது. காலையில கரெக்டா 3:55 அல்லது 3:50 ஃபெய்த்துக்கு வெளியில கார் நிற்கும். யாருடைய காரு? சென்ட்ரல் பாஸ்டர். 3:55 4க்கு லைட் போடலன்னா நேரா பாஸ்ட் போய் உட்கார்ந்து டம் அடிச்சு பாட ஆரம்பிச்சு. அவ்வளவுதான் பாட்டு சத்தம். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகி அதுக்குள்ள யாரு ட்ரம் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா அடிச்சு பிடிச்சிங்க எல்லாம் வரத்துக்குள்ள யாரும் உட்காந்து பாருங்க. ஆமா, சென்ட்ரல் பாஸ்டர். காரணம் என்னன்னா, ஒரு ஊழியக்காரன் சிபிஎம் பிரமாணத்தின்படி, வேதத்தின் பிரமாணத்தின்படி நான் சொல்லல, சில பிரமாணங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களுடைய பிரமாணங்கள்லாம் ஆவியானவரால கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டது. அல்லேலூயா. உபாகமம் முழுவதும் ஆண்டவர் சொன்னதல்ல, அதிகமா மோசே சொன்னதுதான். உபாகமம் முழுவதும் மோசேயுடைய புத்திமதி தான் உபாகம புஸ்தகம். யாத்ராகமும் எண்ணாகமும் லேவியராகமும் எல்லாம் ஆண்டவர் சொன்னது. ஆண்டவர் சொன்னதை அப்படியே மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். அதனாலதான் அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக உபாகமத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 முறைக்கு மேல சொல்லுவார். எதுக்குன்னா, நீ நன்றா இருக்கும்படிக்கு, நீ நன்றா இருக்கும்படிக்கு, நீ நன்றா இருக்கும்படிக்கு, நீ நன்றா இருக்கும்படி. உபாகமத்துல அதிகமான வார்த்தைகள் நீ நன்றா இருக்கும்படிக்கு, அன்பு கூறுவாயாக, நீ நன்றா இருக்கும்படிக்கு இது செய்வாயாக. ஏன்னா ஊழியக்காரனுடைய பாகம். ஏன்னா தான் காலத்துக்கு அப்புறம் இந்த ஜனங்க ரொம்ப மோசமான ஜனங்க. எப்படி இருப்பாங்களோ தெரியாது. நான் இவ்வளவு நல்ல லேட் இருக்கும் போதே எப்படி இருந்தாங்க, இனி எப்படி இருப்பாங்க. அதனாலதான் யோசனை சொன்னா, நீங்க எல்லாம் இனி கத்து என்ன பண்ண மாட்டீங்க, சேவிக்கவே மாட்டீங்க. ஏன்னா நேச்சர் அப்படி வச்சு வந்தி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவீங்க, காத்தடிக்கிற பக்கம் சாய்வீங்க. அதனால அவங்க நம்ப முடியாது அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க உள்ளவங்கெல்லாம் ரொம்ப அழுது சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க கர்த்தரை சேவிக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்துல ஒரு நியாயாதிபதிகள் வரும்போது கர்த்தர் அவர்களை விற்று போட்டார், விற்று போட்டார், விற்று போட்டார்னு வரும். ஆமென். ஏன்னா பவுல் எழுதுறாரு, வழி போகிற இருதயம் உள்ள ஜனங்க. எப்படி எழுதுறாருங்க? என்ன என்ன இருதயம்? வழி போகிற இருதயம் உள்ள ஜனங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இதெல்லாம் மோசேயினுடைய பாருங்க. அதுபோல அவர்கள் நியமித்து வைத்த ஒன்று ஜபம். அந்த ஜபத்துலதான் இன்னைக்கு 162 நாடுகள்ல அந்த சபை இருக்குது. ஒரே ஒன்று ஜபம். அதனால கர்த்தர் நம்மை கூட பிரித்தெடுத்ததுடைய ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா?
ஜப வீரனாயிரு. தூபம் காட்டுதல இருந்து காண்பிக்கிறதே ஜபம். நீங்கள் தூபங்கள் ஆகிய ஜபங்கள் சமூகத்துல வந்து ஜபம். நம்ம தேவன் பிரித்து எடுத்தது எதுக்கு? ஜபம், செல்ஃப் பிரேயர். செல்ஃப் பிரேயர். மணிக்கணக்கா தேவ சமூகத்துல காத்திருக்கணும். நாம என்ன ஆர்வத்தை சொல்லுவேன், எங்கேயும் போகிறேன், ரொம்ப தெரிஞ்ச கூட்டங்களுக்கு மட்டும் போகணும். மற்ற நேரங்கள் எல்லாம் உட்கார்ந்து பைபிள் படிக்கணும். மற்ற நேரங்கள்லாம் உட்கார்ந்து என்ன செய்யணுங்க? எத்தனை இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு இந்த ஆனந்த் பாச காலையில நடத்தினா பாருங்க, எத்தனை ஆவிகள். எல்லா ஆவியும் எங்கிட்டயே இருக்குது. இதெல்லாம் போனேன்னு நானே ஜோம் பண்ணேன். இன்னைக்கு காலையில் இருக்குதுன்னா துரத்தினாலும் வந்துருக்கு மறுபடியும். அல்லேலூயா. அப்ப டெய்லி துரத்த வேண்டியது இருக்குது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லா குடும்பத்திலையும் அது அசைவாடுது, சமாதானத்தை கெடுக்குது, சபையில கெடுக்குது. இந்த ஆவிகள் எல்லாம் நம்ம துரத்துறதுக்கு நமக்கு நேரம் போதுமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒரு கூட்டத்தை பிரித்து எடுக்கிறார். நாம் வந்து சாதாரண கூட்டம் கிடையாது, நாம் வந்து ஸ்பெஷல் கூட்டம். அது சாதாரண கூட்டம் மாதிரி இருக்கு. லேவியராகமம் 20:26 வேற கூட்டம், அது சாதாரண கூட்டம். அந்த கூட்டத்துல இருந்து தான் நம்மளை பிரித்து எடுக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் இப்போ 1 நாளாகமம் 23:13 இந்த கூட்டம். சோ இந்த கூட்டத்துக்குடைய பொறுப்புகள் சில இருக்கு. இந்த கூட்டத்துக்கு உண்டான கடமைகள் சில இருக்கு. அதுல முதல் கடமை நம்ம பார்த்துட்டோம், பரிசுத்த ஸ்தலத்தை. அல்லேலூயா. இரண்டாவது தூபம் காட்டுதல். மூணாவது ஆராதனை செய்தல், தேவனுக்கு ஆராதனை. ஆமென். இந்த ஆராதனை எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஆலயத்தில் ஆராதிக்கிறது மாத்திரமல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன்? என்ன ஒண்ணுமே இல்லைன்னாலும் இன்னைக்கு கர்த்தர் நம்ம ரட்சித்து இருக்கிறார். அதை விட இந்த உலகத்துல என்ன வேணும்? இல்லையா? ரட்சிப்பை தவிர இந்த உலகத்துல பெரிய அதிசயம் என்ன இருக்கு? நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே எந்த அற்புதம் செய்யலன்னா கூட பரவாயில்ல, தயவு செய்து பெரிய இருக்கிறதுலே பெரிய அற்புதம் ஜனங்களை ரட்சித்துருங்க. அல்லேலூயா. ஏன்னா எத்தனை அற்புதம் பெற்றாலும் வாங்கி விட்டு ஓடிடலாம். கிராமங்கள்ல நீங்க போய் அற்புதங்கள் பெறாத ஆளே இல்ல. ஆனா அவ்வளவு பேரும் சர்ச்சைக்கு வரானா வர மாட்டாங்க. ஆனா ஒருவன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில சேர்க்கப்பட வேண்டும். ஆமென். ஜான் இளங்கோவன் என்கிற ஊழியர் கொரோனாவில் மறுத்து போனார். ரொம்ப அருமையான தேவ மனுஷன். கர்நாடகாவில் பெங்களூர்ல அவர் சொல்வார், ரட்சிக்கப்பட்டவன் தான் சபையில. அல்லேலூயா. யார் இருக்கணும் சபையில? ஆமா, ரட்சிக்கப்பட்டவன் தான் சபையில இருக்கணும். ஏன்னா அவனாலதான் எல்லா வசனத்துக்கும் தான் ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் ஆராதனை என்று சொன்னார். முதலாவது ஆராதிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? கர்த்தர் நம்மை ரட்சித்ததை நினைத்து. அல்லேலூயா. தினமும் நினைவு கூறணும். தினமும் ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையா இருந்தீங்களே, ரட்சித்தீங்களே. இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல். இதை மறந்துட்டு தேசத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு எல்லாத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்முடைய ஸ்பிரிச்சுவல்ல வேர் இல்லாம இருக்கும். வேர் இல்லாத மரம் கொஞ்ச நாள் ஆனவன் என்ன செஞ்சுருங்க? வாங்கிட்டு போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக அவர் நாமத்தில் என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் கொடுக்கணும். என்ன செய்யணுங்க? சொல்லுங்க. ஆசீர்வாதம். ஐயா, ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா, ஆமென். சொல்றோம். முந்தானார் செவ்வாய்க்கிழமை கரெக்டா இந்த நேரத்துல எல்ஜோ சட்டப்பன் கூட நாங்க ஒரு ரூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப எங்களுடைய டீம்ல வந்த ஒரு பாஸ்டர் பார்த்து அண்ணன் கேட்டாங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம், என்ன அத்தாட்சின்னு கேட்டாங்க. ஒருத்தர் கேட்டாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு கேட்டார் ஒரு பாஸ்டர் பார்த்து. ஆமா, ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்? அப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு கேட்டார். அவர் பல காரணங்களை சொன்னார். சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, அது எத்தனையோ சொன்னாரு. நான் பயந்துகிட்டே இருந்தேன், நம்மள கேட்டு போறாரோன்னு. ஒரு ரூம்ல உட்காந்து ஒரு 5 பேர் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் சொன்னார் தெரியுங்களா, ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட்டது அடையாளம் என்ன தெரியுங்களா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதுதான். அல்லேலூயா.
நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு உண்டான அடையாளம் என்ன தெரியுங்களா? நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சரியான ஆசீர்வாதம். அப்படியானால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கூறுகிற ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆகையினால நாமே கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்? பாருங்க, எத்தனை பேர் வந்தாலும் நம்ம தான் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறோம். படித்தவர்கள் வருகிறார்கள், பணக்காரர்கள் வருகிறார்கள், நம்மளோட அழகானவர்கள் வருகிறார்கள். எல்லாரையும் நம்ம தான் அவங்க தலைமையில கை வச்சு என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கிறோம். இதுல முதலாவது காரியத்தை மாத்திரம் நாம் அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். எனக்கு சரி, பாருங்க, நாம் சரியாக கொஞ்சம் பார்த்து விடலாம். கர்த்தர் நல்லவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பரிசுத்தத்திற்காக பரிசுத்த ஸ்தலத்தை என்றைக்கு என்ன செய்யுங்க? அது நம்முடைய மிக 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 முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்புல தவறிட்டோம்னு சொன்னா அவ்வளவுதாங்க, நமக்கு வேலை போயிடும். ஒரு பொறுப்புல நம்ம சரியா செய்யறோம்னு என்ன இல்லைங்க, வேலை போயிடும். ஆமா, ஒரு சரியான இப்போ உடனே பாருங்க, இப்ப என்ன இருக்கு? ஒரு புது கூட்டம் ஆரம்பிச்சிருக்கு. என்ன கூட்டங்க? கற்பாம்பூச்சி. எதுக்காக அது ஆரம்பிக்கப்பட்டதுங்க? ஒண்ணு இல்லைங்க, யாருக்கு விரோதம் ஆரம்பிக்கப்பட்டது? ஒரு மினிஸ்டருக்கு விரோதம் ஆரம்பிக்கப்பட்டது. எந்த மினிஸ்டர்? உயர்கல்வித்துறை. அவர் தானங்க. ஆமா, என்னாச்சு? 2 கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு. அவர் தன்னுடைய கடமையில சரியா இல்லாததுனால அவர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் எழுப்பியிருக்கு. நம்ம கடமையில நம்ம சரியா இல்லாம போனா இதே மாதிரி எழும்புங்கிறதுக்கு கேரண்டி இருக்கா இல்லையா? கடமையை தவறக்கூடாது. நம்முடைய கடமை என்ன? கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன? பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தமாக காக்க. அந்த கடமையிலிருந்து நாம் தவறுவோம் என்று சொன்னால் நம்முடைய பதவி போய்விடும், நம்முடைய அழைப்பு போய்விடும், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் போய்விடும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மை நம்பி ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை நாம் சரியா செய்யாவிட்டால் அந்த இடத்துல கர்த்தர் இன்னொரு ஆளை வைத்தால் சரியா செய்ய வைக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது எப்படி இந்த பரிசுத்த ஸ்தலத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாப்பது? ஒன்று, எனக்கு தெரிந்த அளவில் உங்களுடைய மனது ஒத்துக்கொள்ளுகிற விதத்துல வேதத்தின் அடிப்படையில நான் சொல்லுகிறேன். கர்த்தர் எனக்கு இது சரியா இருக்கும் என்றுதான் நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒன்று, சபை உலகத்தால் கரைப்படக்கூடாது. சபைக்குள்ள என்ன வரக்கூடாதுங்க? உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் தேவனால். அல்லேலூயா. உலக சிநேகம் சபைக்குள்ள உலகம் வரலாமா? பாருங்க, தயவு சொல்றேன், பெரிய பாஸ்டர்ஸ், பெரிய ஊழியக்காரன், பெரிய சபை, இவங்களெல்லாம் மனசுலயே வைக்காதீங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணாதீங்க, மனசுலயே வைக்க. அவங்களெல்லாம் எந்த விதத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டாம், காப்பி அடிக்க வேண்டாம். அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு நினைக்காதீங்க. வேத வசனத்தின்படி இருப்பது மட்டுமே சரி என்று நினைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் உள்ளே வந்து கூடக்கூடாது. உலகம் வந்தால் நம்மால் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தமாக பாதுகாக்க முடியாது. உலகத்தை உள்ளவிட எது நல்ல பக்தின்னு யாக்கோபு சொல்றாருங்க? உலகத்தால் கரைப்படாத. உலகத்தால் கரைப்பட்டா எதுவே போயிடுச்சுங்க, பக்திக்கே வேட்டு வச்சாச்சு. பக்தி போன பிற்பாடு அப்புறம் ஆலய ஆராதனை இருக்கு. அல்லேலூயா. எது உள்ள வரக்கூடாதுங்க? கர்த்தர் நம்ம கிட்ட தான் கணக்கு கேட்பார். ஒரு விசுவாசி பார்த்து கேட்க மாட்டேன். அன்பா வசனத்தின் அடிப்படையில் உட்கார்ந்து
அழகா சொல்லி அவங்களை நரகத்துக்கு போகாம தடுக்கிற வேலை உங்க வேலைங்க. அல்லேலூயா. உலக சிநேகம் அவன் பகையாளி ஆயிட்டு பரிசுத்த ஆலயத்துல நின்று புரியுது. தேவனுக்கு பகையாளி ஆலயத்துல இருந்து என்ன புரியுது? என்னங்க ஆகையினால எது உள்ள வரக்கூடாதுங்க. இயேசு சாமி சீசர்களை பார்த்து பிதாவிட்ட ஒரு அருமையான சாட்சி கொடுத்தார். யோவான் 17:14 வசனம் கொஞ்சம் படிங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் எப்படி உலகத்தான் அல்லவோ அவர்களும் உலகத்தார் அல்ல. சொல்லுங்க. அதெல்லாம் அல்லேலூயா. உலகம் சர்ச்சுக்குள்ள நீங்க விடலன்னா கண்டிப்பா உங்களை எல்லா விசுவாசம் பகைப்பாங்க. ஆமென். என்னதுங்க? நீங்க உலகத்தை சபைக்குள்ள விடலன்னா விசுவாசிகள் நம்மள என்ன செய்வாங்க? ஆமா, பரவாயில்ல பரவாயில்ல. யார் என்ன பகைக்க கூடாது? தேவன் பகைக்க கூடாது. இந்த உலகத்துல யார் பகைச்சா என்ன? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க. தன்னுடைய சீசர்களை பார்த்து கர்த்தரிடத்துல எவ்வளவு அருமையான ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுக்கிறாரு பாருங்க. இது நீங்க 17ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே சீசர்களுக்காக பிதாவின் இடத்துல இயேசு கிறிஸ்து செய்கிற ஜெபம். அந்த ஜெபத்துல இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. உங்களையும் என்னையும் குறித்து பிதாவின் இடத்துல நியாயத்திற்கு நாள்ல இந்த சாட்சி கொடுக்கணுமா வேண்டாங்களா? அல்லேலூயா. நம்முடைய சபையை குறித்து கர்த்தர் இந்த சாட்சி கொடுக்கணுமா வேண்டாங்களா? அப்படின்னா என்ன செய்யணுங்க? உலகம் உள்ள வராம தடுக்கிறது நம்ம. இதில் வந்தா என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தும், பரிசுத்தத்தை கெடுக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக சபை என்ன செய்யக்கூடாதுங்க? தீட்டுப்படக்கூடாது. அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமென். தீட்டுப்படுத்துகிற காரியங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறார். அதுல கடைசியில சொல்லும் போது அதுல ஒண்ணு மதியினம். அல்லேலூயா. பல காரியங்களை சொல்லுகிறார். இப்ப இந்த காரியங்கள் எல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம் எங்க வரக்கூடாதுங்க? சபையில. ஆமா. அப்ப என்ன செய்யணும்? அவ்வப்போது களை எடுத்துக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமா ஆகணும்னு நினைக்கிறவன் இருப்பான். ஆசீர்வாதத்துக்கு மட்டும் ஆலயத்துக்கு வரவும் போயிடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயம் மற்றவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஆமென். அல்லேலூயா. அது தேவனுடைய சரீரமா இருக்கிறது. தேவனுடைய சரீரம் என்னைக்காவது அசுத்தமா இருந்தது உண்டா? இல்ல அசுத்தமா இருக்குமா? நாமும் அதை அசுத்தப்படுத்தி விடுவதற்கு வழிவகுக்க சபைக்குள்ள என்ன இருக்கிற சபை என்ன பண்ணக்கூடாதுங்க? தீட்டுப்படவே கூடாது. மார்க் 7:23 படி சபை தீட்டுப்படக்கூடாது. சபையில பிசாசு நுழைய விடக்கூடாது. அல்லேலூயா. சபையில என்ன நுழைய விடக்கூடாதுங்க? பிசாசு. ஆமா, கண்ணு கருத்துமா இருந்து தொடுத்துக்கிட்டே இருக்கணும். வெளிப்படுத்தல் 2:9. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய கூட்டம் எங்க இருக்குதுங்க? எங்க இருக்குதுங்க? இந்த சபையில் இருக்குது. அல்லேலூயா. இது யாருக்கு எழுதுன இதுங்க? 7 சபைகளுக்கு எழுதின வசனம்.
இந்த சபையில என்ன இருக்குன்னு சொல்றாருங்க? சாத்தானுடைய கூட்டம் இருக்கான். இந்த சாத்தானுடைய கூட்டம் எப்படி உருவாச்சுங்க? எங்க உருவானதுங்க? இது ஒவ்வொருடைய மனதிலும் பிசாசு உருவாக்கிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தத்தை குறித்து போதிக்காததுதான் காரணம். ஆசீர்வாதத்தை போதிக்கிறதை காட்டிலும் எதை குறித்து அதிகமாய் போதிக்க வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து போதிக்கிறதை காட்டிலும். நீங்க உவமைகளை பாருங்க. நான் நினைக்கிறேன் 35 உவமைகளுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 35 உவமைகள்ல அதிகமான உவமைகள் பரலோக ராஜ்யத்தை பற்றி மட்டும்தான். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான உவமைகள் அதிகம். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்துல 32-33 வருடங்கள்ல 3 வருஷம் ஊழியத்துல அதிகமான பிரசங்கம் எதை பத்திங்க? பரலோக ராஜ்யத்தை. நம்முடைய பிரசங்கங்கள்ல எது அதிகமாக? எதை குறித்த பிரசங்கங்கள் அதிகமாக? அல்லேலூயா. நாம் இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவின் அடிச்சுவடிகளில் நடக்கிற நாம் இயேசுவை போலவே நாம் பிரசங்கிக்க வேண்டாமா? அல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்காமல் போனால் சபையில் எந்த கூட்டம் வந்துருங்க? சாத்தானுடைய கூட்டம். அங்க எந்த கூட்டம் தான் இருக்கும்? அதனாலதான் நமக்கு ஊழியக்காரர்களாகி நமக்கு பயங்கர தலைவலி, பயங்கர போராட்டம், பயங்கர பிரச்சனை. அல்லேலூயா. அதிகமா எதை பத்தி பிரசங்கிக்கணும்? அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? பரிசுத்தத்தை பத்தி பிரசங்கிக்கிறதுனாலதான் நமக்கு சபைகள் வளரல, கூட்டங்கள் கம்மியா வருது. மற்ற இடங்கள் ஆசீர்வாதத்தை பத்தி பிரசங்கிக்கிறாங்க, அங்க போறாங்க அப்படின்னா நான் சொல்லட்டுமா? பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கிக்கிற எந்த ஊழியக்காரனையும் கர்த்தர் ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவைகள் அத்தனையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அது கர்த்தரே கொடுப்பார். இன்னொன்னு தெரியுங்களா? அதிகமா நான் அடிக்கடி ஆர்வன்ட்ட மற்ற எல்லாத்தையும் சொல்லுவேன், பணம் கையில் அதிகமா இல்லாத வரையும் நமக்கு பெரிய பாதுகாப்பு. லட்சங்கள் இல்ல, கோடி இல்லையா, சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் சொன்னாரு, போகும்போது தடியாவது கையாவது என்ன செய்யாத கொண்டு போவார். எவனுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கு என்ன அவசியம் இல்லை? எஸ்டாப்ளிஷ் பத்தி நம்ம பார்க்க வேண்டாம், அது கர்த்தரே செய்யும். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்காக நாம் நிற்கும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதித்து வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. 1995 மொபைல் சிலாசன் வைத்து ஏர்போர்ட் குவார்டர்ஸ்ல ஒரு மீட்டிங் நடத்த உதவி செய்தார். அண்ணா வந்தாங்க. நான் கேட்டேன், அண்ணா உங்களுக்கு எங்கே ரூம் அரேஞ்ச் பண்ணணும், நீங்கள் என்னன்னு சொல்லுங்க. அப்போ நான் வாலிபன் என்ன சொன்னாங்க, ஒரு பாய் ஒரு தலகாணி மட்டும் ஒரே ரூம் கொடுங்க. என்னதுங்க? ஒரு ரூம் கொடுங்க, அதில் என்ன கொடுங்க எனக்கு, அது மட்டும் கொடுங்க, நான் இருக்கிற இடத்த யாருக்கும் சொல்லிடாதீங்க. 3 தான் சொன்னேன். ஏன்னா நான் நல்லா சொல்லுவேன். அல்லேலூயா. அழகா பாடியிருக்கிறேன் பாரு. வசதியை தேடி ஓடாதே. பரிசுத்த குலைச்சலுக்கு சில நேரங்கள்ல இந்த வசதி வாய்ப்புகள் நமக்கு காரணமாயிரும். அல்லேலூயா. உலகத்தை நல்லா அனுபவிச்சிடலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தில் போய் ஒண்ணுமே அனுபவிக்க நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக சபைக்குள் என்ன வரக்கூடாது? துருபதேசம் வரக்கூடாது. சபை எப்படி பரிசுத்தமா பாதுகாக்கிறதுங்க? துருபதேசம் உள்ள வரக்கூடாது. ஆமா.
வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14-15 ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட நிக்கோலாயருடைய உபதேசம் என்ன இருக்க, அந்த ஆட்கள் இருக்கிறாங்க உள்ள. யார் இருக்கிறாங்க? படிங்க வசனத்தை கொஞ்சம். 2ஆம் அதிகாரம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து வேலைகளுக்கு குறைவுண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை ருசிப்பதற்கு தேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடங்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி ஆகாத் என்னும் துணித்தவனுக்கும் கோதுமையே நிக்கோலாஸ் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் என்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். ஆமென். ரெண்டு விஷயம் இருக்கு. பீலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் அங்க இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? சபையில தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்க இருக்கிறாங்க? பெருக்கமு சபையில தான். யாரு? 2 பேருமே இருக்கிறாங்க. துரோபதேசம் உள்ள இருக்கு. ஒண்ணு பீலேயாமுடைய உபதேசத்தை போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. 2வது நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம் இருக்கிறாங்க. பீலேயாம் உபதேசம் என்ன? வேசித்தனம், விபச்சாரம். நிக்கோலாயோட உபதேசம் என்ன தெரியுங்களா? நீ எதை செஞ்சாலும் தப்பு இல்லை. இப்ப அப்படித்தானே சபையில. நிக்கோலாய உபதேசம் வேற யாரும் இல்லைங்க, அவன் ஒரு யூதன். அந்த யூதன் அதுல இருந்து பிரிந்து இந்த 10 கற்பனைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு, இதெல்லாம் அன்னைக்கு கொடுத்தது இன்னைக்கு தேவையில்லை, கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு, எல்லாத்தையும் மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணி தெரிஞ்சவன்னா இந்த நிக்கோலாய் மதத்தன். அவனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே தப்பு இல்லை. அதான் நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம். இன்னைக்கு எல்லாம் எதுவுமே தப்பு இல்லை. ஆமா, எப்படி வேணா இருக்கும், எல்லாம் எதுவுமே என்னங்க கேட்டா ஆண்டவர் இறக்கம் உள்ளவர். மறந்துட்டாங்க. யாத்திரை 34:6 தான் ஞாபகம் இருக்கு. 34:7 ஞாபகம் இல்லை. அல்லேலூயா. தண்டிப்பன்றாரு, தலைமுறையா கேப் பண்றாரு. அல்லேலூயா. எது வரக்கூடாதுங்க? துரோபதேசம் உள்ள, நிக்கோலாய் மதஸ்தர் உள்ள. யாருடைய வேலைங்க இதெல்லாம் உள்ள வராம காத்துக்கொள்றது? நான் என்ன பண்றது பாஸ்டர்? சொல்லி பார்த்துட்டேன். இல்லைங்க, சொல்லி பார்க்கணும். பிறகு என்ன செய்யணும் தெரியுங்களா? வேற வழி இல்லை. பலிபீடத்துக்கும் பிரகாரத்துக்கு நடுவுல விலைதான் வேணும். ஆமென். அல்லேலூயா. பலிபீடத்துக்கும் பிரகாரத்துக்கு நடுவில் என்ன செய்யணுங்க? ஆசாருடைய வேலை என்ன? விழுந்து கிட. எப்படிங்க கர்த்தருடைய வரிக்கு கரைதரையற்ற சபையா, ஒரு மனமாட்டி சபையா எப்படி நம்ம உருவாக்குறது? எப்படி உருவாக்க? பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம கிட்ட கர்த்தர் தந்துட்டாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் மறந்து போனோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் பிரசங்கிக்கப்படுகிறதில்லை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் நம்மளை பிரசங்கிப்போம் என்று சொன்னால், ஆமென், சபை என்றைக்கும் பரிசுத்தமாயிருக்கும். வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்கள் தங்களில் தங்கியும் இருக்கிறது. நீங்க ஆங்கிலத்தில் அழகா சொல்லிருக்கு, யூ ஆர் நாட் யுவர் ஓன். இது ரொம்ப ஹை தான். பட் அந்த இடுக்கமான வாசல் வழியா போறவங்களுக்கு மட்டும்தான் பரலோகம்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை யாருக்கு சொந்தம் கிடையாதுங்க? அவனுக்கே சொந்தம் கிடையாது. அவன் இஷ்டமா செய்ய முடியாது. அவன் இஷ்டப்பட்டது சாப்பிடுறதுக்கும், அவன் இஷ்டப்பட்டது ட்ரெஸ் பண்றதுக்கும், அவன் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போறதுக்கும் இஷ்டப்பட்டோம். ஏன்னா நீங்க உங்க சொத்து இல்ல பாஸ்டர். You belongs to Jesus. அது மீறி நீங்க எதையும் உள்ள கொண்டு வரதுக்கு என்ன கிடையாது உங்களுக்கு? எனக்கு ரைட்ஸ் கிடையாது. எனக்குள்ள ஏதாவது கொண்டு வரதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா I am not
belongs to me. நான் எனக்கே சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் முழுக்க முழுக்க யாருடைய கண்ட்ரோல்? ஆவியானவருடைய கண்ட்ரோல். முழுக்க முழுக்க ஆவியானவருடைய கண்ட்ரோல். அதனாலதான் நான் விசுவாசிகளுக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் வீட்லையும் சங்கீதம் 143 8ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரலாம் எழுதி போட்டுருக்கணும். அதுல 10ஆம் வசனம், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பரிசுத்தத்துக்காக வாழுகிறவனுடைய ஜெபம் இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து பயத்தோடு ஜீவிக்கணும். அல்லேலூயா. உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடக்கிறவங்களுக்கு இந்த ஜெபம், நடக்கணும் ஆசை உள்ளவங்களுக்கு. அல்லேலூயா. அழகா சொன்னார் பாஸ்டர், அளவும் ஆசையும் ஒன்னா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் நம்ம பிரசங்கிக்கணும். சொன்னேன், இன்னைக்கு நீ செத்துட்ட. ஞானஸ்நான தொட்டில் என்ன செஞ்சுட்ட? நீ செத்து போனவன். அல்லேலூயா. ஞானஸ்நான தொட்டில நம்ம யாருங்க? செத்தவங்க. ஆமென். அல்லேலூயா. நமக்குள் யாருடைய ஜீவன் இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா. செத்துட்டோம். செத்தவனுக்கு ஏதாவது சுயநிஷ்டம் இருக்குமா? ஆமென். ஆனா அது முன்மாதிரி யாருங்க? அருள் பாஸ்டர் யாரு முன்மாதிரிங்க? ஃபர்ஸ்ட் பால் டேவிட் தான் முன்மாதிரியா இருக்கு. பிரசங்கிக்கிற பால் டேவிட் முன்மாதிரியா இருந்தாதான் எங்கிட்ட கேட்கிற விசுவாசிகள் அந்த அளவுக்கு வருவாங்க. நானே ஒழுங்கு இல்லாம, அழகா சொன்னாங்க, சீர்கேடு. மீறுதலுக்கு நல்ல டெபினிஷன் ஒழுங்கீடு. அல்லேலூயா. மீறுதல்களுக்கு ஒழுங்கினம். நானே ஒழுங்கினமா இருந்துட்டு மத்தவனை பார்த்து ஒழுங்கி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பரிசுத்தமா வாழு, அப்படி வாழு, இப்படி வாழு, வேலைக்கு ஆகுமா? கேட்டுக்கிட்டே இருக்கும். மனசுல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்லலாம். மனசுல பேசிக்கிட்டு இருப்பான், வேலையை பாரு பாஸ்டர், நீ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? உன் குடும்பம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? உன் பிள்ளை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நீ வேலையை பாரு. அவன் உள்ள பேசிட்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக சபை பலவீனப்படாம காத்துக்கொள்ளணும். என்ன செய்யணுங்க? இதெல்லாம் பரிசுத்த குலைச்சல் உண்டாகாது. இதெல்லாம் நம்முடைய வேலை. பரிசுத்த ஸ்தலத்தை கர்த்தர் நம்மகிட்ட எது கொடுத்திருக்கிறாருங்க? கொஞ்சம் சொல்லுங்க, எதுக்காக கொடுத்திருக்கிறாருங்க? எதுக்காக? பரிசுத்தமா பாதுகாக்கிறதுக்காக. அது நம்மளுதா? நம்முடையதுங்களா? இல்ல. ரத்தத்தால மீட்கப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தால மீட்கப்பட்ட ஆத்மா கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கல. அமெரிக்கா தேசத்துல ஒரு சபையில 7000 பேர் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரா இந்த பிரசங்கத்தை பண்ணு. ஃபர்ஸ்ட் டே பிரசங்கம், ஃபர்ஸ்ட் சண்டே பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த வாரம் 700 பேர் தான் வந்தாங்க. 7000 எவ்வளவுங்க? 700. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சபையில இருந்தா தானே நம்ம பாஸ்டர் மதிக்கிறாங்க. இல்லைன்னா நம்மளை சேர் போட்ட முன்னால கூப்பிட்டாங்களா பாஸ்டர்? பாஸ்டர் புரியுதுங்களா? 500 பேர் ஆட்கள் இருக்கிற பாஸ்டர் ஒரு மரியாதை, 1000 பேர் இருக்கிற பாஸ்டர் ஒரு மரியாதை, 200 பேர் சபையை வச்சிருக்கிற விசுவாசிகள் வச்சிருக்கிற பாஸ்டர் அப்படிதான் இன்னைக்கு. பாஸ்டர் கிறிஸ்துவத்துல உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பெண்ணிடத்துல அன்பு கூறுவாயாக இருக்குதா? இல்லையே. இங்க ஃபுல்லா ஏற்றத்தாழ்வு இருக்குதானே. 1000 பேர் வச்சிருக்க ஒரு பாஸ்டர் வந்தாருன்னா கேட்ல போய் வரவேற்போம் இல்லைங்களா? இல்ல ஒரு 200 பேர் வச்சிருக்கு, 20 பேர் வச்சிருக்க ஒரு பாஸ்டர் பாஸ்டர் உட்காந்து பாஸ்டர், அவருக்கு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி, அவருக்கு பிளாஸ்டிக் டம்ளர்ல தண்ணி. ஆமா இருக்கா இல்லைங்களா? படிக்கிறது இல்லையே. அந்த நிலைமை தானே இன்னைக்கு. எங்க இருக்கிறோம் நம்ம? அது
யாக்கோபை எடுத்து பாருங்க. பணக்காரனா மதிக்காதன்னு பைபிள்ல அழகா யாக்கோபு சொல்றாரு. அவன் என்னைக்கு வேலை காமிச்சிருவான். சொல்லிருக்காரா இல்லைங்களா? பணக்காரனா நீ தானே தலைமுறை தூக்கி வச்சிருந்த அந்த பாஸ்டர். பாஸ்டர் 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 அறிமுகமே வித்தியாசம் இல்ல. அல்லேலூயா. நம்ம ஏமாந்து போகக்கூடாது. சபை என்ன செய்யக்கூடாதுங்க? பலவீனப்படக்கூடாது. கலாத்திய சபை என்ன ஆயிடுச்சுங்க? வீக் ஆயிடுச்சு. கலாத்திய சபை என்ன ஆயிடுச்சுங்க? வீக் ஆயிடுச்சு. ஆவியில் ஆரம்பிச்சு மாம்சத்துல அவளை விழிச்சுக்கிட்டாரு. அப்படியே பார்க்கிறாரு, கதறாரு. ஐயோ, உன் கண்ணை கேட்டா கூட பிடிங்கி கொடுக்கிற காலம் அந்த லெவலில் இருந்து ஏடி என்னுடைய வசனத்தை தேவத்துடைய வசனத்தை போல ஏற்றுக்கொண்டியே, இன்னைக்கு என்ன ஆச்சு? கண்டுபிடிச்சு போகலாம். நான் இல்லைன்னு சொல்ல வரல, கஷ்டம்தான். அந்த நேரத்துல கண்டுபிடிச்சு சரி செய்யற ஒரு வேலை தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. இப்ப சபை என்ன செய்யாதுங்க? பலவீனப்படவே. இதெல்லாம் நம்முடைய வேலைங்க. எத்தனை நல்லவர். அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்தத்தை போதிப்பது. எதை போதிப்பதுங்க? பரிசுத்தத்தை. முடிந்த வரையிலும் நான் பரிசுத்தவான் என்று சொல்லவில்லை, ஆனால் ஒரு நோக்கத்தை அறிந்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட நாம். அல்லேலூயா. ஒரு நோக்கம் மாத்திரம் நான் மறந்து போகக்கூடாது. வாசிங்கள் 1 கொரிந்தியர். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன ஆகணுங்க? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்களா மாறணும். அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றுவது நம்முடைய வேலை. யார் அவர்களை பரிசுத்தமாக்கினது? வெரி குட். யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக்கி நம்ம கையில கொடுத்துட்டாரு. இனி அவங்களை என்னவா மாத்தணுங்க? பரிசுத்தவான்களா மாத்தணும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றுகிற வேலை நம்முடைய வேலை. எது பரிசுத்தவானாய் மாற்றும் தெரியுங்களா? வசனம் தான் பரிசுத்தம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது, சீஷர்களுக்காக ஜெபிக்கும் போது பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறார். பிதாவே, உம்முடைய சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே. யோவான் 17:17. எது ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கும்? சத்தியம் தான். அப்படி என்றால் வார வாரம் சபையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது எதுங்க? பரிசுத்தம். நீங்க வேதத்துல ஆசீர்வதிக்கப்பட்டதுல 3 விதமா பிரிக்கலாம். ஒரு அளவுக்கு நார்மலா எல்லாரும் போல ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். ஒரு இங்க சொல்றீங்களா, லோயர், மிடில், அப்பர். லோயர் ஒரு அளவுக்கு, கொஞ்சம் மிடில், கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். பைபிள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்பர் ஹையா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருங்க? தானியேல். 4 ராஜாக்கள் காலத்துல அவர் தான் டாப். அல்லேலூயா. யோசேப்பு முழு எகிப்துக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி எல்லாம் பாருங்க. எஸ்ரா ரொம்ப உயர்ந்த அளவுல, உயர்ந்த இடத்துல, ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லாத ஒரு 3 நாள் போய் கொள்ளடிக்கிறான். ஒரு கத்தி யூஸ் பண்ணல, ஒரு ஈட்டி யூஸ் பண்ணல, வெறும் பாடி கத்தரை துதிச்சு யுத்தத்துல வின் பண்ணிட்டான். யாருங்க? அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? பரிசுத்தம். யாராவது பரிசுத்தமா இருந்த அந்த பரிசுத்தத்துக்கு பின்னால இருக்கிற ஆசீர்வாதம் மட்டும்தான் ஒரிஜினல் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது ஒரிஜினல் ஆசீர்வாதம். அது தலைமுறையா வரும். அதனாலதான் பினகாசுக்கு ஒரு ஒரிஜினல் பிளஸிங் கிடைச்சதுங்க. அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி தான் எங்க இருக்கும்? தலைமுறையா நீ ஆசாரிய கூட்டம். ஏன்? பரிசுத்தத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதம். ஒரிஜினல் பிளஸிங் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அது
குறையவே குறையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் ஜனங்களே, பெர்மனன்ட் பிளஸிங்க்கு நேரா நடத்தணும்னா நீங்க நம்ம பரிசுத்தத்தை பத்தி அதிகமா பிரீச் பண்ணா போதுங்க, ஜனங்க பெர்மனன்ட் பிளஸிங்ல போயிடுவாங்க. அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா அவன் பாருங்க ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கிறான், ஆனா கடன் வாங்கி கார் வாங்கி, கடன் வாங்கி வீடு வாங்கி, கடன் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கிறான், ஆனா உண்மையா ஆசீர்வாதமா இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்துக்கு அவ்வளவு வேல்யூ. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பெர்மனன்ட் பிளஸிங். அதனால ஆண்டவர் ரேகாபியர் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், தெரியுங்களா? ரேகாபியர் எரேமியாவின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்த்தால் தெரியும். ரேகாபியருடைய பரிசுத்தத்தை நீங்கள் படியுங்கள். ரேகாபியர், இந்த ரேகாபியர் யார் தெரியுங்களா? அவங்க மோசேயினுடைய மாமனாருடைய சந்ததி. கானானியர், கேனியர் தான் ரேகாபியர்களாக மாறுகிறார்கள். இந்த கேனியர் யார் என்று சொன்னால் இந்த மோசே மாமன் சந்ததியிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் ஒருவரோடு கூட எப்படியோ வந்து விட்டார்கள். ஒரு கூட்டக்கார, ஏன்னா மோச கூட்டம் இல்லைங்களா, அவங்க மச்சாங்க, எப்பா எனக்கு வழி தெரியாதுப்பா, நீ கொஞ்சம் வழி காட்டு, உனக்கு தான் தெரியும், அப்படியே வந்து செட்டில் ஆனவங்க தான். அல்லேலூயா. அவனுக்குன்னு ஒரு பிரமாணமும் கொடுக்கப்படலை. அவனுக்குன்னு கொடுக்கப்பட்டதெல்லாம் யாருக்கு பிரமாணங்க? ஆனா அவ்வளவு பிரமாணத்தை அவன் தனக்குன்னு எடுத்து அங்க அவன் ஒரு அசுத்த மனசாட்சியை வெளிப்படுத்துறான். என்ன மனசாட்சி வெளிப்படுத்துறான் தெரியுங்களா? எங்களுடைய தகப்பன் சொன்னது போலவே நாங்கள் எங்களுக்கு என்ன கட்டல, வீடு கட்டல, எங்களுக்கு நிலங்களை வாங்கல. ஆமென், அல்லேலூயா. அவன் அப்படி சொன்ன உடனே ஆண்டு போய் கேட்கிறாரு, கம்பேர் பண்ணியா எரேமியா, ஓ இந்த ஜனங்களை செங்கடலை பிளந்தேன், மன்னாவை கொடுத்தேன், எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், அந்த ஜனங்களுக்கும் நான் ஒண்ணுமே செய்யாம இருக்கிற இந்த புரஜாதி ஜனங்களை இவங்களுக்கு போய் கம்பேர் பண்ணி பாரியா, அவங்கள போய் சொல்லியா. அவன் சொல்றான், நான் ஒண்ணுமே செய்யல. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எங்க தகப்பன யார் சொல்லி இருக்குதுங்க? யோனதாபா யாருங்க அந்த வசனம் சொல்லி இருக்கிறான். அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம், செய்யும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் தெரியுங்களா? எனக்கு என்னுடைய நினைவுப்படி குறைஞ்சது ஒரு 700-800 வருஷம் ஒரே நிலையில இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன எல்லா ஆசாரியங்களையும் தூக்கி போட்டார். டேய், இனிமே தாண்டா இஸ்ரவேலுக்கு நீ தாண்டா ஆசாரியர். அல்லேலூயா. நேரங்களில் கர்த்தர் நம்மை கூட தூக்கி போட வேண்டிய காலம் வரும். நாம் நம்முடைய கடமைகளை தவறி போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒவ்வொன்றையும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொன்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எஸ்ரா பரிசுத்தத்துக்காக இருந்தான். அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் தெரியுங்களா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த அர்த்தசாஸ்திர ராஜா எவனதான் கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன கொடுத்தான் தெரியுங்களா? எல்லாம் ஃபர்ஸ்ட் அவனுக்கு விடுதலை. உங்களுக்கு தெரியும் தானே? ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன கொடுத்தான்? அவன் நீ பாபிலோனை விட்டு நீயும் கூட எத்தனை பேருனா கூட்டிக்கிட்டு போ. இப்ப எங்க அடிமைத்தனத்திலிருந்து யாருன்னு என்ன தெரியுங்களா? அவன் பரிசுத்தத்தை போதித்தான். நான் பரிசுத்தத்தை போதித்தால் நம்முடைய எல்லா பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். பண பிரச்சனை இருந்து விடுதலை, வியாதி பிரச்சனை இருந்து விடுதலை, குடும்ப பிரச்சனை இருந்து விடுதலை. எங்க பிரச்சனை இருக்குதோ அங்க நாம் செய்ய வேண்டியது, நாம் பரிசுத்தமாய் இருந்து மற்றவர்களுக்கு பரிசுத்தமாய் போதிக்கும் போது எல்லா பிரச்சனையும் இருந்து விடுது. அதுக்கு உதாரணம் யாருங்க? எங்க இருக்கிறான்னு தெரியாது, ஒரு மூலையில் இருக்கிறான். அவ்வளவு பெரிய ராஜா அவனுக்கு லெட்டர் எழுதுறான், நீதான்ப்பா இனிமே எல்லா நிர்வாகத்தை நீதான் பார்க்கணும். நிர்வாகத்தை கொடுத்துட்டான். அல்லேலூயா. எதற்காக? படிப்பா இல்ல. அல்லேலூயா. பரிசுத்தத்தை போதித்தான். ஃபர்ஸ்ட் அவன் கடைபிடித்தான், இரண்டாவதாக அவன் போதித்தான். ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில பல உயர்வுகள் வந்தது. அவனுடைய வாழ்க்கையை 3 விதமாக பிரிக்கலாம். 1 வருஷம் ஒரு பகுதி. அங்கே அவன் என்ன செய்கிறான்? 2வது வசனத்துல அவன் கர்த்தருடைய பார்வைக்கு
செம்மையானவனாக நடக்கிறான். 4வது வசனத்துல அதை போதிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 1வது வசனம் சொல்லுகிறது 10 வருடம் வரையிலும் தேசம் அமெரிக்கா இருந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேசம் எப்படி இருந்ததுங்க? அமெரிக்கா இருந்தது. காரணம் என்ன தெரியுங்களா? அவன் செம்மையாய் நடந்தது மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களையும் அனுப்புறான். யூதா தேசம் எங்கிலும் போய் என்னத்தை பிரசங்கம் பண்ணு? பரிசுத்தத்தை பிரசங்கம். 2வது பகுதி 10வது வசனத்தை 11வது வசனத்தோடு 11வது வருஷத்தோடு 15வது வருஷம் பெரிய யுத்தம். அதுக்கு முன்னால சொல்லுது 10 வருஷம் அவனுக்கு என்ன இல்லைங்க? யுத்தம் இல்ல. இப்ப யுத்தம் எதுக்கு தெரியுங்களா? நாம் இன்னும் கர்த்தரோடு தான் இருக்கிறோமாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரா என்ன பண்ண தெரியுங்களா? நேரா போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது எனக்கு லேசான காரியம். எத்தோப்பியன் 5 லட்சத்துக்கு மேல வந்து நிக்கிறான். சாரி, எத்தோப்பியன் 10 லட்சத்துல நிக்கிறான். இவன் 5,80,000 நிக்கிறான். அவன் 2 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிப்பான். இவன் ஒருத்தன் 2 பேரை சமாளிக்கணும். இந்த சூழ்நிலை தான் இப்ப டஃப்பா இருக்குது. ஆனா இவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டவனா இருந்தபடினால, பரிசுத்தத்தை போதிக்கிறவனா இருந்தபடினால கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அது அந்த காலையில் அவனுக்கு ஜெயத்தின் ஆண்டாக முடிந்தது. அல்லேலூயா. பரிசுத்தத்தை போதிக்கிறவனுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஒரு நாளும் ஒரு காலமும் தோற்று போகிறது இல்லை. அல்லேலூயா. அவன் ஒரு ராஜா. அவனுக்கு இந்த வேலை எல்லாம் தேவையில்லை. சுகபோகமா நல்லா சாப்பிட்டு ஜாலியா சாலமோன் ராஜா மாதிரி இருந்திருக்கணும் இல்லைங்களா? ஏங்க இவனுக்கு எதுங்க இந்த வேலை? ஆனால் அதனுடைய ரகசியத்தை நான் அறிந்திருந்தான். தேவன் மேல அவ்வளவு பற்றுள்ளவனா இருந்தேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? பட்டணங்களை கட்டுப்படிக்கு பொருளாதாரத்துல அப்படி ஆசீர்வாதம். இந்த பொருளாதார ஆசீர்வாதம் இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. கர்த்தர் என்னுடைய தேவனுடைய கிருபையினால என்னுடைய சபை ரொம்ப சின்ன சபை தான், குறைவான ஆட்கள் இருப்பாங்க. எங்க சபையிலிருந்து வருகிற காணிக்கைகள் எல்லாம் ரொம்ப கிடையாது. ஆனால் ஒரு 500 பேர்ல ஒரு சபையில 500 பேர் இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுமோ அதை விட அதிகமா தான் கர்த்தர் என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் பொருளாதாரம் வெறும் விசுவாசிகளிலிருந்து வருகிறது அல்ல, அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. நான் பரிசுத்தத்தை பிரசங்கிப்பேன் என்று சொன்னால் பரலோகம் எனக்காக திறக்கப்படும். பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் 15வது வருடத்திலிருந்து அவனுடைய 35வது வருடம் வரல நீங்கள் கணக்கு பார்ப்பேன் என்று சொன்னால் அவன் தேசத்தை சுத்திகரிக்கிறான். ஒரு எச்சரிப்பின் சத்தம் உண்டாகிறது. நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்று சொல்லி அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படுகிறான். தேசம் பெரிதாகுகிறது. எப்பவுமே பாருங்க, எல்லை பெரிதாக பெரிதாக ஒரு ஞானம் வரணும். என்ன ஞானம் தெரியுங்களா? சுத்திகரிக்கப்படணும் என்ற ஞானம் வரணும். அல்லேலூயா. அவன் தேசத்தை சுத்திகரிக்கிறான், பரிசுத்தப்படுத்துகிறான், ஆர்டர் போடுறான். எவனாவது பரிசுத்தமா வாழல அவன் என்ன செய்யப்படணும்? கொலை செய்யப்படணும். இப்படி ஒரு எந்த பாடத்தையும் சொல்ல முடியாது. ஆனா ராஜா சொல்றான், பரிசுத்தமா வாழாதவன் என்ன செய்யப்படணும்? கொலை செய்யப்படணும். கடைசியில் அவன் அம்மா கிட்ட போறான். அம்மாவை ராஜா நடவடிக்கை தள்ளி போட்டான். அவளுக்குள்ள பாவம் இருந்தது. எந்த ஒரு விசுவாசியாவது நம்ம அப்படின்னு சொல்லி தள்ளுறதுக்கு நமக்கு மனசு வருமா? அட்ஜஸ்ட் பண்ணி போகும் இல்ல. வேதம் சொல்லுகிறது 35 வருடம் வரையில யுத்தம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 35ஆம் வருஷம் வரையில் என்ன இல்லைங்க? யுத்தம் இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க. தேவையில்லாத பிரச்சனை வராத வரையிலும் பொருளாதாரம் உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. சமாதானம் இருக்கும், நல்ல உடல்ல ஆரோக்கியம் இருக்கும். யுத்தமே இல்லைன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? அவ்வளவுதான்.
அது இல்லாம இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ஆனா அந்த அளவுக்கு நம்மகிட்ட பரிசுத்தம் இருக்கா? ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. பரிசுத்தத்துக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடிய பொறுப்புல நாம் இருக்கிறோம். சபையை இந்த பரிசுத்தத்துக்கு, இந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடிய பொறுப்புல தான் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் அதற்காக தான் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். கடைசியாக சொல்லுகிறது அந்த வசனம் 23:13 சொல்லுகிறார், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டீர்கள், பிரித்தெடுக்கப்பட்டார்கள். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நோக்கம் இது. 36-41 வசனம் மிக மோசமான சம்பவம். பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளாதபடினாலே பெற்றது அனைத்தையும் இழந்து போனான். 5 வருஷம் ஊழியக்காரா இருக்கும்போது, 6 வருஷம் ஊழியக்காரா இருக்கும்போது, 10 வருஷம் ஊழியக்காரா இருக்கும்போது நமக்கு இருக்கிற பரிசுத்தத்தின் மேல வைராக்கியம், ஜெபஜீவியம் எல்லாம் காலம் போக போக குறைந்து போய் கொண்டே இருக்கிறது. ஆகினால் தான் ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததற்கு மிகப்பெரிய நோக்கம். இன்னைக்கு சபை பயப்படுகிறது. பரிசுத்தத்தை சொன்னா, ஜனங்களை கண்டித்தா, ஜனங்களை இப்படி சொன்னா சபை விட்டு போயிடுவாங்க. அவன் போனா போட்டோம், கெட்ட போகக்கூடாது. ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாக பாஸ்டர் பிரதாப் சிங் ஐயா சொன்னாங்க, எல்லாரும் போனாலும் போட்டையா, நீ மட்டும் போயிடாத, உன்னதான் கர்த்தர் அந்த இடத்துல வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் போனாலும் போட்டோம், ஆனா யார் போயிடாத. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருந்தாங்க, கர்த்தர் நம்மளோடு இருந்தாங்க. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே, கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே. கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே, கிருபை தாரும் தேவனே, பரிசுத்தமாய்